ஐபிஎல்க்கு வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல டிக்கெட் வந்து புக் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து டிக்கெட் புக் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றது செட் பண்ணிருங்க. வீடியோக்கு போகலாம். டிஸ்ட்ரிக்ட் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பருக்கு வரும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. கரண்ட் லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதை கொடுத்தீங்கன்னா லொக்கேஷன் செலக்ட் பண்ணி உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். இல்லை செலக்ட் லொக்கேஷன் மேனுவலி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேனுவலாக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு புக் டிக்கெட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போது டிக்கெட்ஸ் ஆன் சேல் அப்படின்ற வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இப்போது என்னென்ன மேட்சுக்கெலாம் இப்போ வந்து டிக்கெட் வந்து ஓப்பனிங் ஆகிருக்குதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அப்கமிங்காக என்னென்ன மேட்ச்சுக்கு வந்து டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்றதுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அப்கமிங் மேட்சஸோட அந்த டிக்கெட்ஸ் ஓப்பனிங் எப்போன்றதை பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக இப்போ சேலில் இருக்கக்கூடியது பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் எதுக்கு புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்துட்டு புக் டிக்கெட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அது கிளிக் பண்ணதுமே அது எந்த ஸ்டேடியமில் அந்த மேட்ச் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டிக்கெட் வந்து எவ்வளோ ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற அந்த ப்ரைஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா புக் டிக்கெட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஷேடடாக கிரே கலரில் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் ஆனது. நார்மலாக கலர்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து புக் ஆகாமல் வந்துருக்கும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எங்கே புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து புக் பண்ணணும். இதில் வந்து ஒவ்வொரு பிளேஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் வந்து ஆகும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கீழே வந்து செக் அவுட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் பில்லிங் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட நேமு, ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரெஸ்ஸு, நீங்கள் எந்த ஸ்டேட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களோட பின்கோடை என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட நேமு, அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணி சேவ் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஜிஎஸ்டிலாம் போக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்க முடியும். அண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் அமேசான் பே பேலன்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எதில் பே பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் ஆகிடும். ஒன்ஸ் டிக்கெட் வந்து புக் ஆனதுக்கப்புறம் உங்களோட டிக்கெட் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஈவெண்ட் டிக்கெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புக் பண்ண டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஐபிஎலுக்கு எப்படி வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.